ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிராவோவை கொத்தோடு தூக்கிட்டாங்க கேகேஆர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிராவோ பார்த்தீங்கன்னா இப்போ கேகேஆருக்கு மேண்டராக புதுசாக போட்டிருக்காங்க கேகேஆர் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து அவர் போயிட்டார், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது குறித்து அவர் கொஞ்சம் மனம் மறந்து கண் கலங்கி பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராவோனவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, டான்ஸிங் பிராவோன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார் கிரவுண்டில். அவர் கோச்சாக இருக்கும்போது சரி, பிளேயராக இருக்கும்போது சரி, செமையாக ஃபன் பண்ணுவார். விக்கெட் எடுத்தா டான்ஸ் ஆடுறது, அப்புறம் எதிரணி வீரர்களை கொஞ்சம் கிண்டல் செய்துன்னு சொல்லிட்டு சூப்பராக நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருப்பார். அவர் ஆடுறதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனலாக கூட சொல்லியிருக்காரு, எனக்கு இந்தியா தான் செகண்டு தாய்நாடு, எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சென்னையிலேருந்து இப்போ கேகேஆருக்கு மேண்டராக போயிருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமு, எனக்கு பிடிச்ச ஸ்டேட்டு. நான் என்னோட செகண்டு தாய்நாடாக பார்த்தது இந்தியா தான். அதுவும் சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் நான் சென்னை கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அணிகள் தோனி கூட நிறைய பேர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப மெமரியபிள் இதுவாக இருந்தது. இப்போ நான் கேகேஆர் போயிருக்கிறது எனக்கு பர்சனலாக வருத்தமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேகேஆர் மூலிமா நான் அணியில் மேண்டராக அவர் சொல்லி எனக்கு கேட்டதுனால நான் போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு சிஎஸ்கேவே அப்புறம் சென்னையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். சென்னை ரசிகர்களும் சரி, சென்னை விளையாடின பிளேயர்களும் சரி, சென்னை மேனேஜ்மெண்ட்டு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ டு ஆல் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஃபைனலாக முடிச்சிருக்கார் நம்ம பிராவோ. கண்டிப்பாக ஆமாங்க. ஏன்னா கோச்சாக இருக்கும்போது நிறைய டைம் பார்த்துட்டு கிரவுண்டில் வருவார், சும்மா ஃபன் பண்ணுவார். அப்புறம் போலிங் கோச் இருந்தார் சென்னையில், நல்லா ஒரு என்டர்டெய்னராக இருந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டராக கேகேஆருக்கு போயிருக்குது ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் பிராவோ வந்து எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கேகேஆருக்கு ஒரு நல்ல இது எடுத்துகிட்டு வருவார், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் சென்னைக்கு இருந்து அதில் போயிருக்குது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரோட இது இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இதுமாரி எந்த லீக்லேயும் விளையாட மாட்டேன், எந்த ஒரு பிக் பேஷ் லீக்காக இருக்கட்டும் எதுலேயும் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்லேருந்தே ஓய்வு பெற்றார். இதுக்கு மேலே ஒரு கோச் அது மாரி ஒரு ட்ராக்கில் தான் போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டராக கேகேஆருக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னே கௌதம் கம்பீர் இருந்தனால கௌதம் கம்பீர் இப்போ இந்திய அணி ஹெட் கோச்சாக இருக்கார். அதனால் இதுக்கு மேலே ஐபிஎல் எந்த டீம்லேயும் அவரும் இருக்க முடியாது. இப்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போது பிராவோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவர் சென்னை விட்டு போயிருக்குதுன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அவரோட இது போயிட்டார். ஓகே, நீ சொல்லுங்கள், எத்தனை பேர்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிராவோ மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் தட்டிட்டு போங்க. உங்களுக்கு பிராவோ பிடிக்குமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிராவோ பிடிக்குன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.